ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு காலேஜில் நடந்த உண்மையான ஒரு பசங்களுக்குள்ள காதல் கதையை தான் எழுதி வந்திருக்கேன். சரி வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். புதுசாக பார்க்குற தயவுசெய்து லைக் பண்ணிவிடுங்க. சென்னையில் கிண்டி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் எப்போதும் உயிரோட்டமாகவே இருக்கும் 185 ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ள இந்த கேம்பஸ் பசுமையான மரங்கள், பழைய கட்டிடங்கள், மாணவர்களின் சிரிப்பு ஒலிகள் எல்லாம் கலந்து ஒரு தனி உலகத்தையே உருவாக்கி இருக்கும். காலை ஒரு 8 மணி இருக்கும். இன்ஜினியரிங் மாணவர்கள் புத்தகங்கள், லேப்டாப்கள் கையில் எடுத்து அவசரமாக வகுப்புக்கு செல்கிறார்கள். கேன்டீனில் இருந்து வரும் இட்லி சட்னி வாசனை, பின்னணியில் பாடும் ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் எல்லாமே ஒரு சாதாரணமான கல்லூரியில் நடக்கும் நாட்கள்தான். அன்று ஒரு முதல் ஆண்டு மாணவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் புதிதாக சேர்ந்தான். அவனுடைய பெயர் அர்ஜுன். கிட்டத்தட்ட 20 வயது இருக்கும். மதுரையிலிருந்து வந்திருந்தான். கிராமத்து பையன், கொஞ்சம் அமைதியானவன். ஆனால் கண்கள் எப்போதும் ஆர்வத்துடனே இருக்கும். அவன் தோள் பேக், கையில் நோட்ஸ். முதல் நாள் வகுப்புக்கு தாமதமாகிவிடுமோ என்ற பயத்துடன் நடந்து கொண்டே வந்தான். திடீரென்று காரிடாரில் ஒரு பையன் மீது மோதி விழுந்தான். புத்தகங்கள் சிதறின. ஐயோ சாரிடா, என் புத்தகங்கள் எல்லாம் கீழே விழுந்தது. அர்ஜுன் அவசரமாக குனிந்து எடுத்தான். அந்த பையன் சிரித்தபடியே திரும்பினான். அவனுடைய பேர் கார்த்திக். கிட்டத்தட்ட 21 வயது. லிட்ரேச்சர் பிரிவு மாணவன். நீளமான முடி, கண்ணாடி, கையில் ஸ்கெட்ச் பேக், கலைஞன் போல தோற்றம். நோ ப்ராப்ளம் மச்சி, நீ என்ன கிளாஸில் இருக்கியா? நான் கார்த்தி. அவன் குரல் மென்மையானது, ஆனால் நட்பு நிறைந்தது. அர்ஜுன் தலையை தூக்கி பார்த்தான். 1 வினாடி, 2 வினாடி, கண்கள் சிந்தின. கார்த்திக் கின்பு புன்னகை, அவன் கண்களில் இருந்த வெப்பம். அர்ஜுன் ஏதோ ஒரு மயக்கம் போல உணர்ந்தது. அவன் குரல் சற்று நடுங்கியது, ஆனால் அவன் அதை மறைத்தான். கார்த்திக் புத்தகங்களை எடுத்து கொடுத்தான். அவர்கள் கைகள் தொட்டனர். அந்த தொடுதல் சின்னம்தான் அவர்கள். அர்ஜுன் மின்சாரம் போல் பாய்ந்து கொண்டே இருந்தது. அன்பு, காதல் வளர்ந்தது. உன் பேர் ரொம்ப அழகா இருக்குடா, கார்த்தி சொன்னான் சிரித்தபடியே. என்னடா சொல்கிற? அர்ஜுன் சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு புது உணர்வு தூண்டியது. இதுவரை பெண்களை பார்க்காத ஈர்ப்பு உன்னிடத்தில் உள்ளது. ஆனால் இந்த பையன் ஏன் இப்படி ஹார்ட் பீட்டாக அதிகமாகி கொண்டே இருந்தது பார்க்கும்போது. அவர்கள் ஒரு சற்று நேரத்தில் பேசினார்கள். கார்த்தி தன் ஸ்கெட்ச் பேட் காட்டினான். கேம்பஸ் மரங்கள் ஸ்கெட்ச், நீ இதில் வரைஞ்சது இன்னும் அழகாக இருக்கும் என்றான். அர்ஜுன் சிரித்தான். நான் வரைய தெரியாதுடா, ஆனால் உன் டிராயிங் செம்மையாக இருக்குது. பின்னர் வகுப்பு மணி அடித்தது. போயிட்டு வரேன், பிறகு சந்திக்கலாம். கார்த்திக் கையை ஆட்டினான். அர்ஜுன் அவன் போகும் வரை பார்த்து கொண்டே இருந்தான். ரசித்து கொண்டு இருந்தான். சைட் அடிச்சுட்டே இருந்தான். மனசு அமைதி இல்லை. என்னடா இது, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? அவன் தன்னுடைய பேசினான். மதுரையிலிருந்து வளர்ந்த பையன். இது ஒரு புது உணர்வு. குடும்பம், சமூகம் எல்லாம் பாரம்பரியது. ஆனால் ஒரு புது சந்திப்பு. அவன் உள்ளத்தில் ஏதோ ஒரு விதைத்து விட்டான். மதியம் கேன்டீன். அர்ஜுன் தனியாக உட்கார்ந்திருந்தான். திடீரென்று கார்த்தி வந்தான். ஹாய், தனியாக சாப்பிட்றியா? வா, ஜாயின் பண்ணிக்கலாம். அவர்கள் இட்லி சாப்பிட்டார்கள், பேசினார்கள். கல்லூரி லைஃப், பாடங்கள், புத்தகங்கள். ஒவ்வொரு சிரிப்பிலும் அர்ஜுன் அந்த ஈர்ப்பு அதிகமாக கொண்டே இருந்தது. உன்னோடு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா என்று கார்த்தி சொன்னான். அது அர்ஜுனுக்கு இன்னும் ஆழமாக தொட்டது. அன்று மாலை ஹாஸ்டலுக்கு திரும்பும்போது அர்ஜுன் மனதில் ஏதோ ஒரு எண்ணம், இணை புரியாத ஒரு சந்தோஷம், வலிகள் எல்லாமே நிறைஞ்சதாக இருந்துச்சு. இது என் முதல் காதலா இல்லை, எனக்கு புரியல. ஆனால் இந்த ஃபீலிங் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுன் கார்த்திக்கிடம் இணை முடியாத ஒரு நண்பர்களாக மாறிவிட்டார்கள். இது காதலா என்று தெரியவே இல்லை. காலை ஒரு 7 மணி இருக்கும். கார்த்தி ஹாஸ்டலில் கேன்டீனில் காத்திருப்பான். மச்சி, இன்னைக்கு என்ன பாடம் என்று கேட்டான். இருவரும் சேர்ந்து வகுப்புக்கு செல்வார்கள். கேன்டீனில் இட்லி வடை சாப்பிடுவது. கார்த்தி தன் ஸ்கெட்ச் பேட் எடுத்து அர்ஜுன் போர்ட்ரேட் வரைவான். சூப்பராக வரைவான் அர்ஜுன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு. நீ சிரிக்கும்போது உன் கண்கள் ரொம்பவே அழகாக இருக்குடா. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பசங்களை வர்ணித்ததே இல்லை என்று சொல்லி சிரிப்பான். அர்ஜுனுக்கு அந்த வார்த்தைகள் இதயத்தில் ஆழமாக பதிந்து கொண்டே இருந்தனர். மதிய நேரங்களில் கேம்பஸில் மர நிழல்களில் உட்கார்ந்து பேசுவார்கள். பாடங்கள், பாடல்கள், குடும்ப கதைகள், எல்லாருமே எல்லா பற்றியும் பேசுவார்கள். கார்த்தி தன் குடும்பத்தை பற்றி சொன்னான். எங்கள் அப்பா பாலிடிக்ஸ் இருக்கார், அதனால தான் என் லைஃப் ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அர்ஜுன் தன் மதுரை வீட்டை நினைத்தான். அப்பா, அம்மா, சகோதரி எல்லோரும் பாரம்பரியமானவர்கள். எனக்கு உன்னோடு பேசுகிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது என்று அர்ஜுன் ஒரு நாள் சொன்னான். கார்த்தி சிரித்தான். ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒரு ஆழமான பார்வை, காதலும் இருந்தது. இரவுகளில்
ஹாஸ்டல் ரூமில் அர்ஜுன் தனியாக படுத்திருக்கும்போது கார்த்தியை நினைத்து தன் வேலைகளை எல்லாத்தையும் செய்து கொண்டே இருப்பான். இது என்ன ஒரு காதலா, இல்லை எனக்கு புரியல என்று தவிப்பான். ஒரு நாள் கார்த்தி அவனுக்கு ஒரு சின்ன நோட்டு கொடுத்தான். குட் நைட் மச்சி, ட்ரீம் அபவுட் மீ. அர்ஜுன் அந்த நோட்டை படிக்கும்போது மார்பில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டான். ஏன்னா அது அவன் கொடுத்த நோட்டு, என் காதலன் கொடுத்த நோட்டு. அவன் முகம் சிவந்தது. அது ஒரு சின்ன செய்தி தான், ஆனால் அர்ஜுனுக்கு அது உலகம் முழுவதும் போல இருந்தது. மற்றொரு நாள் லேட் நைட் ஸ்டடி ஸ்டேஷன். ஹாஸ்டல் ரூமுக்கு இருவரும் புத்தகங்கள் வைத்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தார்கள். மின்சாரம் போயிடுச்சு. கேன்டீன் 2 பேரும் சேர்ந்து கேண்டலை ஏற்றினார்கள். மெல்லிய ஒளியில் கார்த்திக் அர்ஜுனை பார்த்தான். 2 கண்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நீ இல்லாமல் என் டெஸ்ட் ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலடா என்று மெதுவாக சொன்னான். அர்ஜுன் தலையை தாழ்த்தினான். எனக்கும் உன்னோடு இருக்கும்போது எல்லாமே சரியாக தெரியுது. அந்த நிமிஷம் அவர்களுக்கு இடையே ஒரு அமைதி. கத்தி சண்டை போடலாமா என்று கேட்ட மாதிரி மனசுக்குள்ளே கேள்வி. கார்த்தி அர்ஜுன் கையை மெதுவாக பிடித்து விட்டான். அந்த ஒரு டச் பண்ணுறது அர்ஜுன் உடல் முழுவதும் ஒரு விதமான ஒரு உணர்வு தோன்றது. ஆனால் அர்ஜுன் பயந்துட்டே இருந்தான். இது சரியா? சமூகம் என்ன சொல்லும்? குடும்பம் தெரிஞ்சால் என்ன ஆகும் என்று தன்னை கேட்டான். அவன் கையை விலக்கினான். ஆனால் இதயம் வேறு விதமாக பேசியது. அன்று இரவு அர்ஜுன் தன் ஃபோனில் ஒரு மெசேஜ் டைப் செய்தான். கார்த்தி, நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. ஆனால் என்னன்னு புரியல. ஆனால் அனுப்ப தைரியமே வரல. அவன் அதை டிராஃப்டில் வச்சிட்டான். மறுநாள் காலை கார்த்தி அர்ஜுனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் காதல் வளர்ந்தது. இன்னைக்கு என்ன பிளான்? அர்ஜுன் அதே போலவே சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள் ஒரு ரகசிய க்ரஷ் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் கார்த்திக்கை திருட்டுத்தனமாக பார்த்து சைட்டடிப்பான். அவன் சிரிப்பு, அவன் நடை எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த நட்பு இப்போது வேறு ஒரு பாதைக்கு சென்று கொண்டிருந்தது நான் உணர்ந்தேன். அர்ஜுனுக்கு தெரியும், இது வெறும் நட்பு மட்டுமே இல்லை, அதையும் தாண்டி ஒரு காதல். இது முதல் காதலின் தொடக்கம். ஆனால் இன்னும் சொல்ல எனக்கு தைரியமே வரவில்லை கொஞ்சம் கூட. நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தன. அர்ஜுனுக்கு கார்த்திக்கும் இடையே எப்போதும் சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் அர்ஜுனின் மனதில் அந்த இரகசிய உணர்வு பெரிதாகி கொண்டே இருந்தது. ஒரு சாயங்காலம், ஒரு வெள்ளிக்கிழமை இரவு, கேம்பஸ் ரூப் டாப்பில் இருவரும் உட்காந்து கொண்டே பேச ஆரம்பித்தார்கள். சென்னை நகர விளக்குகள் தொலைவில் மின்னிக் கொண்டே இருந்தது. காற்றில் லேசான மழை வாசனை. கார்த்திகின் ஒரு பாட்டில் பீர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். ரிலாக்ஸ் பண்ணு மச்சி, ஜாலியாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குடிக்க ஆரம்பித்தாங்க. அர்ஜுன் சிரித்தான். ஆனால் அவன் இதயத்தில் வேகமாக அடித்து கொண்டே இருந்தது ஹார்ட் பீட்டு. அர்ஜுன், எனக்கு உன்னோடு இருக்கும்போது எல்லாமே வேற மாதிரி இருக்குது. கார்த்தி மெதுவாக ஆரம்பித்தான் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு. அவன் கண்கள் அர்ஜுனின் தீவிரமாக பார்த்து கொண்டே இருந்தது. இது வெறும் நட்பு மட்டும் இல்லைடா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சிருக்கும் போதே சொல்லிட்டான். அந்த வார்த்தைகள் காற்றில் எதிரொலித்தன. அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் எழுந்து நின்றான். கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தன. கார்த்தி, என்ன சொல்கிறேன்? நம்ம பசங்கடா, எப்படிடா நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது? இது சரியாடா? கார்த்தி எழுந்து அர்ஜுன் தோலை பிடித்தான். காதல் ஜெண்டரை பார்த்து வராதுடா. உன் சிரிப்பு, உன் பார்வை எல்லாமே எனக்கு ரொம்பவே ஈர்த்துச்சு. நீயும் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியும். அர்ஜுன் கண்கள் கலங்கி கொண்டு கண்ணீர் வடிந்தன. ஆமாம், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்டா. ஆனால் பயமாக இருக்குடா. என் குடும்பம், என் சமூகம் எல்லாம் எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. எங்கள் வீட்டிலலாம் இது ஒத்துக்க மாட்டாங்கடா. அவர்கள் அருகில் நின்றார்கள். கைகள் 2 பேரோட கைகள் இணைந்து விட்டது. அந்த ஒரு நிமிடம் உலகம் அமைதியாகவே ஆனது. திடீரென்று அர்ஜுனின் ஃபோன் ரிங் அடித்தது. அப்பா ஃபோன். அர்ஜுன், உன் அத்தை ஃபோனு. பிரியாவோட என்கேஜ்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த வாரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜுன் ஃபோனை கட் செய்தான். முகம் வெளியேறியது. என்னடா? கார்த்தி கேட்டான். அர்ஜுன் எல்லாவற்றையும் சொன்னான். என்னால் முடியாது கார்த்தி, என்னை மன்னிச்சிடு. என் அம்மா அப்பா டிஸப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம இப்படி இருக்கக்கூடாது. கார்த்தி கோபமானா. என்னடா சொல்கிற? இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணினோம், அதுக்குள்ளே பிரேக் அவுட்டா? என்னடா சொல்கிறேன்? நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறியா? அர்ஜுன் கத்தினா கதறினான். நான் பயன்படுத்துகிறேனா? உன் குடும்பம், பாலிடிக்ஸ்
என்ன குடும்பம் உன் கிராமத்தில் இருக்கு, இது ஒர்க் ஆகாது. அவங்களுக்கிடையே முதல் சண்டை இதுதான் தொடக்கம். கார்த்தி கண்ணீர் ரொம்பவே விட்டான். நீ போடா, உங்கள் என்கேஜ்மெண்ட்டு போய் பாரு, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு நல்லா பண்ணு, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொன்னான். அவன் ஓடி போனான். அர்ஜுன் தனியாகவே நின்று கதறி அழுது கொண்டான். இதயம் உடைந்து விட்டது. ஆனால் ஹார்ட் பிரேக்கிங் ட்விஸ்ட். மறுநாள் காலை அர்ஜுன் கார்த்தியின் ரூமுக்கு போனான். அங்கே ஒரு பழைய ஃபோட்டோ. கார்த்தி ஒரு பையோடு இணைப்பாக இருந்தான். அது யார்? அர்ஜுன் கேட்டான். கார்த்தி அதிர்ச்சி அடைந்தான். என்னோட எக்ஸ்ரா விக்ரன். அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான். ஃபோட்டோஸ் இருக்குது. அர்ஜுனுக்கு உலகம் சுற்றியது. இந்த ரகசியம் அவர்கள் காதலை இன்னும் சிக்கலாக்கி கொண்டே இருந்தது. 2 பேருக்கும் மனவலி அதிகமாகி கொண்டே இருந்தது. சண்டைக்கு பிறகு அர்ஜுன் தனிமையில் மூழ்கி கொண்டே இருந்தான். கார்த்தி அவனை தவிர்த்து கொண்டே இருந்தான். ஃபோனுக்கு ரிப்ளையே பண்ணவே இல்லை கார்த்தி. அர்ஜுனுக்கு தூக்கம் வரவே இல்லை. என் காதலை இழக்கப் போகிறோம் என்று அழுதான். வீட்டுக்கு போகும் நாள் வந்தது. மதுரைக்கு ட்ரெயினில் செல்லும்போது அவன் மனம் கலவரமாகவே இருந்தது. வீட்டில் எல்லோரும் சிரித்தபடி வரவேற்றார்கள். அத்தை பொண்ணு பிரியா வந்திருந்தாள். அழகாகவும் அமைதியானும் அம்சமான ஒரு பெண். இரவு சாப்பாடுக்கு பிறகு அப்பா பேச ஆரம்பித்தார்கள். அர்ஜுன், உன் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி. பிரியா ரொம்பவே நல்ல பொண்ணு. அர்ஜுன் தலையை தாழ்த்தினான். கண்கள் நிறைந்தனர். அப்பா, எனக்கு முடியாது. அம்மா அதிர்ச்சி அடைந்து விட்டாள். ஏன், என்னடா இந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அர்ஜுன் எழுந்து நின்றான். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். அவன் பேர் கார்த்தி. அறை முழுவதும் அமைதி. அப்பா கோபத்தில் எழுந்தார். என்ன சொல்கிற? இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? நீ எங்கள் ஃபேமிலியோட பேரை கெடுக்க பார்க்குறியா? அம்மா எழுந்தாள். என் மகன் இப்படி ஆகிடுவான்னு நான் நினைக்கவே இல்லையடா. அர்ஜுன் கண்ணீருடன் சொன்னான். எனக்கு வேறு வழி தெரிலப்பா. இது ஒரு உண்மை சம்பவம் தான். என் காலேஜில் படிக்கிற பையன். நான் அவனை மறக்கவே முடியல. ஆனால் உங்களை இழக்கவும் விரும்பலை. சண்டை வெடித்தது வீட்டில். அப்பா கத்தினார். வெளியே போ, இங்கே இருக்காத. அர்ஜுன் வெளியேறினான். மழையில் நனைந்தான். அப்போது பிரியா ஓடி வந்தாள். அர்ஜுன், நிறுத்து. அவள் அவனை தழுவினாள். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பெரிய சர்ப்ரைஸ். பிரியா மெதுவாக சொன்னாள். எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. நானும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட்டு 2 பேருக்கும் கவர் பண்ணுறதுக்கு தான். அர்ஜுன் அதிர்ந்தான். நீ? பிரியா சிரித்தாள். ஆமாம், உன் காதலை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம சேர்ந்து ஃபைட் பண்ணலாம். மறுநாள் பிரியா அம்மாவிடம் பேசினார். அத்தை, அர்ஜுன் ஹாப்பியாக தான் இருந்தால் போதும் இல்லையா? காதல் ஜெண்டரை பார்த்து வராது. ஆம்பளை பண்ணலாம், பொம்பளையும் பண்ணலாம். அம்மா அழுதாள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினாள். என் மகன் சந்தோஷமாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். அப்பா இன்னும் கோபத்தில் இருந்தாலும் அம்மாவின் வார்த்தைகள் அவரை யோசிக்க வைத்தது. அர்ஜுன் கார்த்திக்குள் மெசேஜ் அனுப்பினான். நான் வந்துட்டேன், என் குடும்பத்துக்கிடம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எமோஜியோட மெசேஜ் அனுப்பினான். உன்னோடு இருக்கணும். கார்த்தி ரிப்ளை செய்தான். நான் வெயிட்டிங்டா. அவர்கள் மீண்டும் சந்தித்தார்கள். மழையில் கைகளை பிடித்தது. அம்மா திடீரென்று ஃபோன் செய்தாள். வீட்டுக்கு வா, உன் கார்த்தியையும் கூட்டிட்டு வா என்று. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அம்மா ஏற்றுக்கொண்டாள். இப்போது காதல் வென்றுவிட்டது. ஃபேமிலி வெர்சஸ் லவ்வில் லவ் இஸ் லவ் என்ற உண்மை வெளிச்சத்துக்கு இந்த உலகத்துக்கு நான் காட்டிவிட்டேன். மழை நின்றுவிட்டது. சென்னை வானம் தெளிந்து கொண்டே இருந்தது. அர்ஜுன் கார்த்திக்கை சந்திக்க ஹாஸ்டல் ரூஃப் டாப்புக்கு ஓடினான். கார்த்தி அங்கே நின்றிருந்தான். கண்கள் சிவந்தது, ஆனால் புன்னகையுடன். நீ வந்துட்டியாடா என்று கேட்டான். அர்ஜுன் அவனை இறுக்கமாக தழுவி, கத்தி சண்டை போடலாமா? என்னால் உன்னை விட்டு இருக்க முடியவே இல்லைடா. எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆமாம், ஏற்றுக்கிட்டேன்டா. கார்த்தி அதிர்ச்சிகளில் கண்கள் விரிந்து கொண்டே இருந்தன. ரியலா? அர்ஜுன் ஆமாம் என்று தலையசைத்து கொண்டான். ஆமாம், இனிமேல் நம்ம லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம கையில் நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது. அவர்கள் ரூஃப் டாப்பில் விளிம்பில் உட்கார்ந்தார்கள். நகர விளக்குகள் கீழே மின்னின. கார்த்தி அர்ஜுனின் கையை பிடித்தான். நான் பயந்து கொண்டே இருந்தேன், உன்னை இழப்பேனே என்று. அர்ஜுன் அவன் கன்னத்தில் டச் பண்ணான். நான் உன்னை இழக்கவே மாட்டேன்டா, எப்பவுமே. அந்த நிமிடம் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தார்கள். கண்களுடன் பேசார்கள். கண்களில் காதல், ஆசை, நம்பிக்கை எல்லாம் கலந்திருந்தது. அர்ஜுன் மெதுவாக முன்னால் சாய்ந்து கொண்டான். கார்த்தியின் கண்கள் மூடிக்கொண்டனர். அவர்கள்
உதடுகள் சந்தித்து பேச ஆரம்பித்தனர். முதலில் மென்மையாக, பின்னர் ஆழமாக. அது ஒரு பேஷனட் முத்தம். நீண்ட நாட்கள் காத்திருந்தது. பயம், கண்ணீர் எல்லாம் அந்த ஒரு முத்தத்திற்காக கரைந்துவிட்டது. கார்த்தி அர்ஜுனின் கழுத்தை சுற்றி கைகள் போட்டான். அர்ஜுன் அவன் இறுக்கி அணைத்தான். எல்லாம் பேச ஆரம்பித்தனர். கத்தி சண்டை போட ஆரம்பித்தார்கள் வெட்ட வெளிச்சத்தில். நான் உன்னோடு இருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்டா கத்துற? அவர்கள் ரூமுக்கு சென்றார்கள். ஹாஸ்டல் அமைதியாக இருந்தது. விளக்கை மட்டும் டிம் செய்தார்கள். கார்த்தி அர்ஜுனிடம் ஷார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தூங்கலான்டா அப்படின்னு சொன்னான். அர்ஜுன் அவன் டச் பண்ணிட்டான். மென்மையான தோல், துடிக்கும் இதயம் என்னோடு உன்னோடு ஆக்கின்றன என்று கார்த்தி கேட்டான். அர்ஜுன் அவனை டச் பண்ணிட்டான். அவர்கள் அன்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. மெதுவாக எல்லாத்தையும் ஆரம்பித்தார்கள். 2 பசங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்றது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் அவன் காதில் நான் உன்னோடது ஃபாரெவர் என்று சொல்லி மகிழ்ச்சி திளைத்தான். 2 பேர்கள் சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருந்தார்கள். ரிதம், வியர்வை, இன்பம் எல்லாம் கலந்து ஒரு கிளைமேக்ஸ். கார்த்தி அர்ஜுன் என்று பெயர்கள் அழைத்தபடியே இருவரும் ஒரே நேரத்தில் தங்களின் சந்தோஷத்தை அடைந்தார்கள். பின்னர் அமைதி. ஒருவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். மறுநாள் காலை அர்ஜுன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தான். அம்மா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா, நேற்று எல்லாமே முடிஞ்சிச்சுமா அப்படி என்று அவன் சொன்னான் அம்மாவிடம். அம்மா சிரித்தாள். உன் கார்த்திகை விட்டு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க பாசத்தோடு. நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோண்டா. கார்த்திகின் அப்பாவும் பிரியாவும் உதவியால் மெதுவாக ஏற்றுக்கொண்டார்கள்டா. நீ இப்போது கவலைப்பட தேவையில்ல, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். 2 பசங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் 2 பேரும் உன்னை ஏற்றுக்கிட்டோண்டா அப்படின்னு சொன்னாங்க. இருவரும் கேம்பஸில் கை கோர்த்து நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய முதல் காதல், நீதான் என்னுடைய ஃபாரெவர் என்று அர்ஜுன் சொன்னான். கார்த்தியும் சிரித்தான். நாம் காதல், லவ் இஸ் லவ் என்று சொல்லிவிட்டு ஹாப்பி என்டிங் சொல்லிவிட்டு இந்த கதையை முடிச்சு வச்சுக்கிறேன். தயவுசெய்து நம்ம கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, கீழே ஹைப் இருக்கும், அந்த கொஞ்சம் ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் தான் டெய்லி இந்த மாதிரி நான் காதல் கதை எழுதி எல்லா பசங்களுக்கும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.